சரி, இப்ப இதுல இருந்து நாங்க யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணோமே. நான் ரெக்கார்டிங் 2 உடைச்சிக்கிறேன். இந்த யூனிட் 3க்கு மட்டும் ரெக்கார்டிங் கொடுக்கல, அந்த பாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறது. சரி கவனி. அப்ப புவியின் உயிரின் தோற்றம். புவியில் உயிரின் தோற்றம். சரி கவனி. இதுல நாங்க என்ன பார்க்க போறோம்டா, ஒரு பெரிய கதை ஒன்று சொல்ல போறோம் நம்மளுக்கு. சரியா? புவியில முதலாவது புவி எப்படி தோன்றியது, அதுக்கு பிறகு புவியிலிருந்து உயிர் எப்படி தோன்றியதுன்னு சொல்லி ஒரு பெரிய கதை உண்டு. சரியா? முதலாவது புவி எப்படி தோன்றுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கன்செப்ட் ஒன்றிக்கிற, நிறைய கன்செப்ட் இருக்கிற புவி தோன்றினதுக்கு அதுல மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை தான் இந்த பிக் பேங் தியரின்னு சொல்றது. பிக் பேங் தியரி நான் சொல்லுவோம் பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவோம். நாங்க பெருவெடிப்பு கொள்கை இது என்ன சொல்ல வருதுன்றா, நாங்க சிம்பிளா சொல்லுவோம், எங்களுக்கு மிச்சம் இந்த அளவு ஆழமா எல்லாம் போக தேவையில்லை, நாங்க எங்களுக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம். இது என்ன சொல்ல வருதுன்றா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், கோள்களோடு இருக்கக்கூடிய உபகோள்கள், ஏனைய பாறைகள், விண்வெளியில காணப்படக்கூடிய ஏனைய பாறைகள், விண்கற்கள், நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் சொன்னா இப்ப எங்கட நட்சத்திரம், எங்களுக்கு அண்மையில் இருக்கிற நட்சத்திரம் சூரியன். சரியா? எங்களுக்கு தூரத்துல இருக்கக்கூடிய சூரியன்கள் தான் எனக்கு நட்சத்திரங்களா விளங்குற. இப்ப நட்சத்திரங்கள் இதெல்லாம், இந்த எல்லா திண்மங்களும் ஒரு காலம் ஒண்டா ஒரு திணிவா தான் இந்திக்கிற. இந்த கோள்கள் எல்லாம் இப்ப தனித்தனி தனித்தனி துண்டுகளா போனதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு யூனிட்டா தான் இந்திக்கிற. ஒரு யூனிட் ஆரம்பத்துல. சரியா? இது எல்லா கோள்கள் இன்றைக்கு வந்து இந்த துண்டு துண்டா உடஞ்சு போயிட்டு, ஆனா ஆரம்பத்துல எல்லாம் ஒரு யூனிட்டா இருந்துட்டு 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர், 13.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் அந்த யூனிட் வந்து வெடிச்சு ஆரம்பிச்சிருக்கிற. சரியா? அந்த வெடிச்சு ஆரம்பிச்சதுக்கு நான் சொல்றது வந்து பெருவெடிப்புன்னு சொல்லி, பிக் பேங். அந்த எல்லாம் ஒரு யூனிட்டா இருந்தது. கோள்கள், உபகோள்கள், பாறைகள், விண்கற்கள், நட்சத்திரங்கள், பனிப்பாறைகள், இதெல்லாம் உண்டா இருந்தது. ஒரு வெடிப்பு வந்திக்கிற. அந்த வெடிப்போட அந்த எல்லா அந்த அந்த யூனிட் அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சு துண்டு துண்டா எல்லா பக்கமும் பரவிக்குது. சரியா? அப்படி பரவினதுனாலதான் இந்த பிரபஞ்சம் சொல்லி உருவாகிக்கிற. பிரபஞ்சம் சொன்னா யூனிவர்ஸ், பிரபஞ்சங்கள், அதே மாதிரி கேலக்சிகள். கேலக்சின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவான, குறிப்பிட்ட எண்ணிக்கையான நட்சத்திரங்கள், ஆஹ் அதே போல கோள்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் நாங்க சொல்றோம் கேலக்சின்னு சொல்லி. இந்த மாதிரி பல கேலக்சி சேர்ந்தா தான் பிரபஞ்சம்னு சொல்றோம் நாங்க. இப்ப நாங்க வாழக்கூடிய கேலக்சியோட பேர் என்னென்றால் மில்கி வே. நாங்க வரக்கூடிய கேலக்சியோட பேர் வந்து மில்கி வேன்னு சொல்லுவோம் நாங்க. அப்ப அந்த மில்கி வே மாதிரி இப்படி நிறைய கேலக்சி இருக்கிற, எங்கட எங்கட மில்கி வேக்கு பக்கத்துல ஒரு கேலக்சி ஒன்று இருக்கிற, என்ட்ரோமேடான்னு சொல்லி. அது நான் சொல்றது வந்து என்ட்ரோமேடா. இப்படி பல கேலக்சிகள் இருக்கிற, இந்த மாதிரி பல கேலக்சிகள் சேர்ந்தான் பிரபஞ்சம்னு சொல்லி உருவாக்கப்பட்டு. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த பிரபஞ்சம்ன்றது வந்து இன்னும் இன்னும் வெடிச்சு கொண்டு அது அப்படியே விரிஞ்சு 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 போகுதுன்னு சொல்லி. அதுக்கு நான் சொல்றேன் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றேன் நாங்க. அந்த அளவு எல்லாம் போக தேவையில்ல. இப்படி அந்த வெடிச்சதுனால, இப்படி வெடிச்சதுனால அந்த வந்த துண்டுகள், சரியா, இந்த வந்த துண்டுகள் தானா முதலாவது இந்த ஞாயிற்று தொகுதியை உருவாக்கின. ஞாயிற்று தொகுதின்னு சொன்னா, ஞாயிற்று தொகுதின்னு சொன்னா எங்கட சூரியனும், எங்கட சூரியனும், எங்கட சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய கோள்களும். சொல்லுங்க பாப்போம், சூரியனை சுத்தி எத்தனை கோள்கள் இருக்கிறது இப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறது எத்தனை கோள்கள்? 8. 8 9? 8. 8. எஸ், 8. அப்ப ப்ளூட்டோ? அது எங்கட சூரிய இப்ப குடும்பத்துல நாங்க இருந்தா சொல்லுங்க. சார் கோள்கள் அது எல்லாம் ஒரு நீங்க எஸ். இப்ப ப்ளூட்டோ சம்பந்தமா சொல்ற நேரம், ப்ளூட்டோவோ 9வது கோளா எடுத்திருந்து மிச்ச காலத்துக்கு முந்தி. இப்ப வந்து அது ஒரு டாஃப், அது சொல்ற வந்து அது ஒரு கோல்டு கருத முடியாதுன்னு சொல்லி. கோல்டு சொல்றதுக்கு வந்து ஒரு 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 திணிவை பார்த்து, எங்கட விண்வெளியில இருக்கக்கூடிய அல்லது ஒரு எங்கட பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு திணிவை பார்த்து நாங்க கோல்டு சொல்லணும்னா அதுக்கு சில இயல்புகள் இருக்கணும். அந்த எல்லா இயல்புகளையும் ப்ளூட்டோ கொண்டிருந்தனால ப்ளூட்டோ வந்து நாங்க 9வது கோளா கருதுறல. அதுக்கு வந்து டுவார்ஃப்னு சொல்றோம் நாங்க. அதுக்கு டுவார்ஃப் பிளானட்னு சொல்லுவோம் நாங்க. சரியா? அது ஒரு பிளானட் அல்லன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் எங்களுக்கு இப்ப 8 பிளானட் தான் இப்ப இருக்கிற. சரி, 8 பிளானட் தான் இருக்கிற. அதுல வந்து 3வது பிளானட்டா எங்கட புவி காணப்படுது.
சரியா? புவி காணப்படுது, புவிக்கு அடுத்தது செவ்வாய் கிரகம் காணப்படுது, இப்படி இப்படி போகுது. ரைட். அப்ப இதைத்தான் நாங்க ஞாயிற்று தொகுதின்னு சொல்றேன். அப்ப இந்த பிக் பேங், இந்த பெருவெடிப்பு நடக்கிற நேரம் வெடிச்ச துகள்கள் ஞாயிற்று தொகுதியை உருவாக்கிக்குது. இப்படி ஞாயிற்று தொகுதி மாதிரி பல நட்சத்திரங்கள், பல கோள்கள் இப்படி எல்லாம் வெடிச்சு 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 சிதறி 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 உருவாகிற இந்த பெருவெடிப்பின் போது இதெல்லாம் உருவாக்கிது. இதெல்லாம் உண்டா இருந்தது. இந்த நட்சத்திரம், சூரியன், ஆஹ் இந்த கோள்கள் எல்லாம் உண்டா இருந்துட்டு அந்த வெடிச்ச துண்டுகள் தான் இந்த கோள்களையும் இந்த சூரியன்களையும் உருவாக்கிக்கிறது. இப்படித்தான் புவி வந்திருக்கு. புவி ஆரம்பத்தில் எப்படி வந்தன்னு சொன்னா, ஆனா அந்த முக்கியமான ஒரு வார்டு சொல்ல போறேன் இன்னைக்கு. இந்த ஞாயிற்று தொகுதியும் அதே மாதிரி இந்த புவி, இந்த கோள்கள் எல்லாம் உருவானது எப்பன்னு சொன்னால் ஏறத்தாழ ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். சரியா? ஒரு கேள்வி ஒன்று வருது உங்களுக்கு. ஒரு கேள்வி ஒன்று வருது. ஒரு கேள்வி ஒன்று வருது. ஆஹ் இப்படி அதாவது புவி இப்படி சிம்பிளா கேட்கிறேன், புவி எப்ப தோன்றினு சொல்லி, புவி தோன்றிய காலப்பகுதியை தருகன்னு சொல்லி. அப்ப நீங்க வெறுமனே 4.6 பில்லியன் வருடங்கள் போட்டா பில, பில்லியன் எழுத கூட தமிழ் எழுதணும். 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் அப்படி போட்டா பில, இல்லாட்டி 4.6 பில்லியன் வருடங்கள் அப்படின்னு போட்டா பில. சரியா? சொல்லக்கொள்ள இதை ஃபுல்லா சொல்லணும். ஏறத்தாழன்னு சொல்லணும். 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர்னு சொல்லணும். சரியா? இந்த முழு வசனத்தையும் சொல்லாட்டி பில, வெறுமனே 4.5 பில்லியன், 4.6 பில்லியன், இல்லாட்டி ஏறத்தாழ 4.6 பில்லியன், இந்த முழு வசனத்துல ஏதோ ஒரு சொல் மிஸ் ஆயினாலும் அங்கனிப்பில தான் போட்டுறாங்க. அப்ப கொஞ்சம் அவதானமா இருங்க இதுல. அப்ப ஞாயிற்று தொகுதியும் புவி, கோள், சோல் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது எங்கட ஞாயிற்று தொகுதியா? மத்த கோள்கள் வேற வேற டைம்ல உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த பெருவெடுப்பால ஞாயிற்று தொகுதி முழுமையா உருவாக்கப்பட்டது வந்து, அதே மாதிரி ஞாயிற்று தொகுதியும் புவி உட்பட ஞாயிற்று தொகுதியில் உள்ள மத்த கோள்கள், சூரியன், இதெல்லாம் சூரியனை சுத்தி இப்ப வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். அப்ப உருவாக்கப்பட்ட நேரம். அடுத்தது நான் அந்த போர்ட்ல எழுதுற விஷயங்களை கொஞ்சம் கிறுக்கி கொண்டா பிரச்சனை இல்லை. நீங்க அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் ஒரு தாள் சொல்லுங்க. சார் எப்படி சார் 4.6 பில்லியன் வருடங்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க? அதான் கண்டுபிடிச்சது நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லியா, கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னா, கார்பன் டேட்டிங் சொல்லி ஒரு மெத்தட் உண்டிக்கிறேன். சரியா? அப்படின்னா அந்த கார்பனுக்கு ஒரு இயல்பு உண்டிக்கிற வந்து எப்படின்னா, காலப்போக்கில் அதுல கட்டமைப்புகள் மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு